விவேக சிந்தாமணி என்ற நூலில் 2ஆம் பாகத்தில் உள்ள 10ஆம் பாடலும் விளக்கமும் தருகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனே விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனே விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் பாடல் 10. பயன் அற்றவை. மாடில்லான் வாழ்வும் மதியில்லான் வாணிகமும் நாடில்லான் செங்கோல் நடாத்துவதும் கூடும் குரு இல்லா வித்தை குணமில்லா பெண்டும் விருந்தில்லான் வீடும் விழல். பயனற்றவை. மாடில்லான் வாழ்வும் மதியில்லான் வாணிகமும் நாடில்லான் செங்கோல் நடாத்துவதும் கூடும் குரு இல்லா வித்தை குணமில்லா பெண்டும் விருந்தில்லான் வீடும் வீழல். இவ்வுலகத்தில் பொருள் இல்லாதவனின் இல்லற வாழ்வும் எல்லோரிடமும் அன்புடன் நடந்து கொள்ளும் அறிவற்றவன் செய்யும் வாணிகமும் நல்ல வளம் கொண்ட நாடு இல்லாத மன்னன் ஆட்சி நடத்துவதும் ஆசிரியர் இல்லாமல் கற்றுக்கொண்ட கல்வியும் நல்ல குணமில்லாத மனைவியும் விருந்தினர் வரப்பெறாத இல்லமும் விழலைப் போல பயன் அற்றவையாகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். பயன் அற்றவை. மாடில்லான் வாழ்வும் மதியில்லான் வாணிகமும் நாடில்லான் செங்கோல் நடாத்துவதும் கூடும் குரு இல்லா வித்தை குணமில்லா பெண்டும் விருந்தில்லான் வீடும் விழல். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்திலுள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் உள்ள 10ஆம் பாடலும் விளக்கமும் கேட்டோம். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமின் ஜெல்லாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. நன்றிகளையா மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். இன்று தாய்மொழி நாள் தினம் உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது.